ஆண்டவரை தேடுகின்றவர்கள் கண்டடைவார்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்தில் இடம்பெறுகின்ற வாக்கியம் தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, மனிதனுடைய வாழ்வு ஒரு தேடல். இந்த தேடல் பலருக்கு வெற்றியும் பலருக்கு தோல்வியும் தருகிறது. இத்தேடல் முழுமையாக நிறைவு பெற வேண்டுமென்றால் சரியான ஒன்றை தேட வேண்டும், சரியான வழியில் தேட வேண்டும், சரியானவற்றை தேட வேண்டும். சரியானவற்றை தேட வேண்டும், சரியான வழியில் தேட வேண்டும். அப்பொழுதுதான் நிறைவு பெறும். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய தேடல் கானல் நீராக மாறிவிடுகிறது, ஏமாற்றத்தை தந்துவிடுகிறது. இந்த ஏமாற்றம் நாம் அடையாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய தேடல் சரியானதாக அமைய வேண்டும். இந்த தேடலில் நாம் நம்பிக்கை இழந்தோம் என்றால், நாம் தேடிய உடனே கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக பொறுமை இழந்து விடுகின்றோம், நம்பிக்கை இழந்து விடுகின்றோம், அப்படியே விட்டு விடுகின்றோம். இல்லை, நாம் தொடர்ந்து தேட வேண்டும். ஒரு வரலாற்று நிகழ்வுகள் உங்கள் முன் பதிவிடுகிறேன். ஆபிரகாம் லிங்கன் எல்லோரும் அறிந்த ஒன்றே. அவர் தொடக்க முதல் தேடுதல் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய தேடல்கள் எல்லாம் வெற்றி கொடுத்ததா என்றால் இல்லை. வியாபாரத்தில் நஷ்டம், காதலி மரணம், நரம்பு தளர்ச்சி, 8 முறை தேர்தல் நின்று தோல்வி அடைந்தார். இவை போதாதென்று பலமுறை தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்தார், அதிலும் தோல்வி. தற்கொலை செய்ய முயற்சி எடுத்தும் அதிலும் தோல்வி. ஆனால் தன் தேடல் நிறுத்தினாரா என்றால் இல்லை. நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. தொடர்ந்து தனது தேடலை நோக்கிய பயணத்தில் அவர் பயணப்பட்டு கொண்டிருந்தார். எதிலும் வெற்றி இல்லை, எல்லாம் தோல்வி என்ற போதிலும் கூட அவர் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. இறைவனுடைய அல்கரம் பற்றியவராக அவர் தன்னுடைய தேடலை நோக்கிக்கொண்டிருந்தார். விளைவு என்ன? அவர் இறுதியாக வெற்றி பெற்றார். எப்படிப்பட்ட வெற்றி பெற்றார்? இந்த உலகம் இன்று வரை அவரை நினைவு கூறுகின்ற விதமாக புதிய சமூகத்தை உருவாக்கக்கூடியவராக மாறினார். உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நிர்வாகம் அமைந்தது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய தேடலில் உறுதி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, விடாமுயற்சி இருந்தது. எதிலுமே அவருக்கு ஆறுதல் தரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறவில்லை. அவருடைய வாழ்வை பொறுத்தவரை முற்றிலுமாக தோல்வியானது. என்ற போதிலும் அவர் தன் முயற்சியை தேடலில் நிறுத்தி கொள்ளவில்லை, தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. விளைவு, வெற்றி, நிறைவு இன்று வரை நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவர் நம் மனதில் இடம்பெற்றிருக்கிறார். பாஸ்கா காலத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தையில் ஒருவருடைய பயணம் அவ்வாறு அமைந்திருக்கிறது. இங்கு தேடுகின்ற ஒரு பெண் மகதலா மரியாள். இயல்பாகவே நீங்களும் நானும் நினைத்தால், இந்த அவருடைய செயல் நினைத்தாலே சிரிப்பு வரும். ஏனென்றால் நம் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், இயேசு செத்து விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார்கள்.
அவருடைய கல்லறைக்கு காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் அவரை தேடி செல்வது நல்ல செயலா? நல்ல செயலா? எல்லாம் முடிந்து போய்விட்டது. சீடர்கள் முதற்கொண்டு எல்லாம் ஓடிவிட்டார்கள். உயிரை தருகிறேன் என்று சொன்னவர் ஓடிவிட்டார். கூடவே இருக்கின்ற சொன்னவர், வாருங்கள் அவரோடு செல்வோம், நாம் இறப்பதாக இருந்தாலும் இறப்போம் என்று சொன்னவர் இல்லை. தோமா சொன்னார், வாருங்கள் நாமும் அவரோடு செல்வோம், இறப்பதாயினும் அவரோடு இறப்போம். இல்லை, நான் உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். பேதுரு ஓடிட்டார். யூதாசு தன் பங்குக்கு காட்டி கொடுத்து மறைந்து விட்டார். இப்படி எல்லாருமே ஓடிவிட்டார்கள், மறைந்து விட்டார்கள். என்ற போதிலும் கூட இந்த பெண்ணுடைய செயல் மகிழ்ச்சிக்குரிய செயலா, நம்பிக்கைக்குரிய செயலா? உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுவாங்க, பைத்தியமா நீ, நம்ம ஊரில் ஒருத்தன் செத்துனா வச்சு என்ன பண்ணுவான், அவன் செத்துட்டான் கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு, நாள் முழுக்க கல்லறை தோட்டத்துக்கு என்ன அர்த்தம், போய் வேலையை பாரு, அதை விட்டுட்டு. நமக்கு தெரிஞ்ச நல்ல அறிவுரை தானே, அப்படி தான் சொல்லுவோம். எல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு அதை நினச்சி அழுது என்ன புண்ணியம், பைத்தியத்தனமா இல்லை உங்கள் செயல், அப்படி தான் நீங்கள் நான் சொல்லுவோம் இல்லையா? யாராவது அழுதாங்க, யாராவது போனோம்னா வச்சுக்க, ஒரு கடந்த காலத்தை நினைத்து ஒரு வருந்துகிறார் என்றால் என்ன சொல்லணும், நம்ம எடுத்த உடனே அவங்கள பார்த்து விட்டுட்டு வேலையை பாரு, போய் அதே நினச்சி வந்து அழுட்டுக்கற, வேற வேலையை பாரு, அப்படி தான் நீங்கள் நானும் சொல்வோம். நிச்சயமாக இந்த பெண் செயலும் அப்படிப்பட்டதான் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பெண் செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்படிப்பட்ட ஒன்றாக இருந்த போதிலும், ஆனால் இவள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை நோக்கி செல்கின்றார், கல்லறை நோக்கி செல்கின்றார். அங்கு அழுது கொண்டே நிற்கிறாள், அங்கு அழுது கொண்டே நிற்கிறாள். எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க, எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் இவருடைய செயல் ஒரு பைத்தியகரத்தனமாக, ஒரு ஏளனத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த மட்டில் ஆண்டவரை பார்த்து விட வேண்டும். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க, செத்துட்டாரு. ஆனால் என்னது, அவள் நம்பிக்கை மட்டும் இழக்கவில்லை, தேடுகிறாள். சொல்றாங்க அவளுடைய தேடல் அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள் இருந்திருக்க வேண்டும். ஒரு பெண், ஒரு இளம் பெண் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு செல்வது. அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம்? இயேசுவின் மரணம் நல்ல மரணமா, நன்மரணமா? என்ன சொல்லுவாங்க, ஐயோ அடிச்சு போட்டாங்க, அவன் ஆவி அலையுது, இல்லை தூக்குமடி செத்துட்டாங்க, ஆவி அலையுது. ஏசுதான் சாமி அடிச்சு தான் சாவடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை, அதுவும் கல்லறை தோட்டத்துக்கு, சுடுகாட்டுக்கு, ஐயோ பேய் பிசாசு அலையிற நேரம், விடிய காலையில் தான் பேய் அங்கும் இங்கும் போகின்ற இடம். அந்த ஒரு நேரத்தில் இந்த பெண் ஆண்டவரை தேடி பயணப்படுகிறாள். அந்த பெண் ஆண்டவரை தேடி பயணப்படுகிறாள், அழுகிறாள், அவள் அழுகிறாள். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்ற அந்த இறை வார்த்தைக்கு இவள் முற்றிலும் பொருத்தமுடையவளாக இருப்பதை பார்க்கின்றோம். இதோ கல்லறையில் அழுது கொண்டிருந்தவர்களை பார்த்து முதலில் கேட்கிறார்கள், ஏன் அம்மா அழுகிறாய்? கேட்பவர் யார்? அங்கிருந்த சீடர்கள், அங்கிருந்த விண்ணக தூரல் கேட்கிறார்கள், ஏன் அம்மா அழுகிறாய்? என்ன சொல்றாரு? அப்பொழுது கூட என் ஆண்டவரை எங்கே வைத்தார் எனக்கு தெரியாது. சரி, தெரியாதவே தெரியறா பாருங்க, நம்பிக்கை பாருங்களேன். ஒரு கல்றை இங்கே தான் போச்சாங்க, எங்கள் அப்பன் கல்றை இதான், எங்கள் தம்பி கல்றை இதான் நினச்சிருந்தா பரவாயில்ல, எங்கே வைத்தால் என்று எனக்கு தெரியாத நிலையில் தேடுகிறாள். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அவருக்கு எங்கே வைத்தால் தெரியாது, ஆனால் எங்கே போயிட்டாரு? கல்லறைக்கு போயிட்டாப்புல. தெரியாத நிலையிலும் இறைவனை தேடுகிறாள். எங்கே வைத்தனர் எனக்கு போய்விட்டனர், எனக்கு தெரியவில்லை என்ற போதிலும் அவரை இவர் தேடுகின்றார், அவரை இவர் தேடுகின்றார். அப்படி தேடுகின்ற பொழுது நான் நினச்சிருப்போம், நம்மளாம் அழுத கடவுளை கேட்பாரா, நமக்கெல்லாம் கடவுள் குரல் செவி சாய்ப்பாரா, நம்மளாம் ஏழையாக இருக்கிறோமே, நம்மளாம் ஒரு அனாதி ஆலமரமாக இருக்கிறோமே, நமக்கு சப்போர்ட் சாய்கால் இல்லையே, அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் கூட பல வேளையில் பார்க்கிறோம்.
எனக்கெல்லாம் உதவுவதற்கு யாரும் இல்லையே, என்னெல்லாம் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே, நான் அழுதா யாருன்னு கேட்க போறா, யாரு கேட்பா ஏன் அழுகுறர் என்று? இல்லை, நம் அழுகுரலை கேட்பதற்காக கடவுள் இருக்கிறார். நம்முடைய அழுகுரலை கேட்பதற்காக கடவுள் இருக்கிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவள் எழுப்பிய கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டியுள்ளது. அவருடைய அழுகை என்னை எட்டி உள்ளது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அழுதால் யார் கேட்பார் என்ற கேள்வி இனி நாம் வாழ்க்கையில் கேட்கவே கூடாது. நாம் அழுதால், நாம் துன்புற்றால், நாம் கூப்பிட்டால், நம் குரலை கேட்பதற்கும் நம்முடைய கண்ணீரை காண்பதற்கும் நம் ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்றாரு, என் மக்கள் படும் துன்பங்கள் என் கண்களால் கண்டேன், அவருடைய அழுகுரல் என்னை எட்டி உள்ளது. அவருடைய அழுகுரல் என்னை எட்டி உள்ளது. ஆம், நாம் எந்த நேரத்தில் அழைத்தாலும், எங்கு நின்று அழைத்தாலும். இன்னொன்று கேட்கலாம், நம்ம எல்லாருக்கும் அடுத்து ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும். என்ன தெரியுமா? நம்மளாம் அழுதா யார் திரும்பி பார்க்க போறாங்கல்ல? யார் கேட்பாங்க? இங்க பாருங்க, யார் கேட்கறது பாருங்க. ஏனம்மா அழுகிறாய், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஆண்டவர் பார்த்தீங்களா, யாரை தேடுகிறார்? நாமளும் நீங்களும் தேட்டே இருக்கிறோம், யாராவது தேட்டு இருப்போம். ஆண்டவர் நம்மை கேட்கிறார். அவர் சொல்ற, அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து என்ன சொல்றாரு? அவர் ஆண்டவரை தேடுவதாக சொல்லுகின்றார். நம் தேடல் சரியானதாக அமைய வேண்டும். நம் தேடல் சரியானதாக அமைய வேண்டும். நாம் ஆண்டவரை தேடினோம் என்றால், ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவர் ஆண்டவரை தேடிய போது மிக அழகான ஒரு பதில். ஆண்டவர் நம் எல்லாரும் 10ஓடு 11 பார்க்கல, நம் ஒவ்வொருவரையும் தனித்தனி விதமாக பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அதனால்தான் ஆண்டவர் பாருங்க, மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் எல்லாரும், நாம் எப்பொழுது அழுதாலும், நாம் எப்போது வேதனையோடு கலங்கி நின்றாலும் இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படி என்றால் இறைவன் எவ்வளவு துல்லியமாக நம்மை அன்பு செய்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்க என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஏதோ எல்லாரும் அழுகுறாங்க, சரி அதில் ஒருத்தவங்க அப்படின்னு நினைக்கல, மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கார். அன்று மரியாதை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் அழுது புலம்புகின்ற பொழுது, கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, கதறுகின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆஸ்வதிக்கின்றார், நம்மை தேற்றுகின்றார். இதற்குத்தான் திருப்பாடல் 34:18 வாசிக்கின்றோம். திருப்பாடல் 34 இறைவசனம் 18 வாசிக்கணும். உள்ளம் உடைந்தோருக்கு அருகில் ஆண்டவர் உள்ளார். உள்ளம் உடைந்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிற உள்ளார். உள்ளம் உடைந்து, ஐயோ ஆண்டவர் தூக்கி விட்டு போனார்களே, எங்கு வைத்தவர்கள் என்ற உள்ளம் உடைந்து நொறுங்கிய நிலையில் அழுது கொண்டு கல்லறையில் தேடுகின்ற பொழுது இவரெல்லாம் கிடைப்பாங்களா? இந்த அழுகெல்லாம் எடுபடுமா நினைக்கலாம். ஆனால் பாருங்க, உள்ளம் உடைந்தோருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பல வேளைகளில் வெளியில் பார்ப்பதற்கு அழுகாமல் இருக்கலாம். நம் உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது. பல காரணங்களால் நம்பிக்கை இழந்து, ஏமாற்றம் அடைந்து, தோல்வி அடைந்து, விரக்தியின் விளிம்பில் இந்த புனிதருடைய பரிந்துரையின் நாடி இந்த திருத்தலத்திற்கு திருப்பல் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நம் கண்ணீரை துடைப்பாரா? நம் குரலை கேட்பாரா? நிச்சயமாக கேட்பார். நம் குரலை கேட்கின்ற கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம் கால் கல்லில் மோதாதபடி அவர் நம்மை தாங்கிக் கொள்வார். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், உள்ளம் உடைந்தோருக்கு அருகிலே உள்ளார் ஆண்டவர். நம்மை மறக்காத கடவுள், நம் அழுகுலை கேட்கின்ற கடவுள் நிச்சயமாக நம்மை காப்பார். திருப்பாடல் 126:5 வாசிக்கின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நாம் கண்ணீரோடு வந்திருக்கின்றோம். என் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்காதா? என் குடும்பத்தில் அமைதி கிடைக்காதா? என் மகனுக்கு நல்ல
குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? என் மகனுக்கு மகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா? ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசிரியை பெற்றுக் கொடுக்க மாட்டீரா என்ற கண்ணீரோடு வந்திருக்கலாம், அழுகியோடு வந்திருக்கலாம். ஏன் பல வேளைகளில் தோல்வியே வாழ்க்கையாக கொண்ட நிலையில் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த பாஸ்க காலத்தில் ஆண்டவரை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமது இரக்கத்தால், பரிவால், ஆசியால் நிரப்பி நீங்கள் அக்களிப்புற செய்வார். ஏனென்றால் நாம் நம்பி வந்திருக்கின்ற கடவுள் நம் கண்ணீரை காண்கின்ற கடவுள், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுள், நம்முடைய முகத்தின் கண்ணீரை துடைக்கின்ற கடவுள். திருவள்ளிப்பாட்டு நூல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், நம் முகத்தின் கண்ணீரை துடைக்கின்றவர் ஆண்டவரே. நம் முகத்தின் கண்ணீர் துடைக்கின்றவர் ஆண்டவரே. சரியான நேரத்தில் இந்த ஆண்டோட திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியின் நிஜமாகும். நீங்கள் இது நாள் வரை எத்தனை நிலையில் தோல்வி அடைந்திருக்கலாம், எத்தனை நிலையில் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், எத்தனை நிலைகள் கண்ணீரோடு சென்றிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து உங்களுக்கு ஆசி வழங்குவார். உங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்து உங்கள் வாழ்வை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தேடலை முழுமை பெற செய்வார். ஏனென்றால் நம் கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள். நம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று தன்னுடைய மக்கள் அழுவது பிடிக்காது. தம் மக்கள் அழுது கொண்டு இருப்பதை அவர் ஒரு காலம் சகித்து கொள்ள மாட்டார். நயின் நகரத்து பெண் கைம்பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறார். யாரும் வந்து இயேசுடன் கேட்கல, யாருமே வந்து இயேசுகிட்ட கேட்கல. அவர்கள் அனைவரும் பாடையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அங்கு அழுகின்றவருடைய தாயினுடைய அழுகையை கண்ட கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாடையை நிறுத்தி தொட்டு அவனுக்கு உயிரளிக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் அழுதாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. நாம் அழுதால், நாம் யார் தெரியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்களாகிய நாம் அழுதால் இறைவன் விட்டுவிடுவாரா? இல்லை. நம்மை காக்கின்ற கடவுள், நம் கண்ணீரை துடைக்கின்ற கடவுள், நம் அழுகுலை கேட்கின்ற கடவுள், தம்மை நம்பிக்கையோடு அல்லும் பகலும் தேடுகின்றவருடைய குரலுக்கு செவி சாய்த்து ஆசி வழங்குவார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய சாட்சியாக இருப்பவள் இந்த மரியாள், மகதல மரியாள். இந்த மரியாளுடைய நம்பிக்கையை கண்ட கடவுள், பெயர் சொல்லி அழைத்த கடவுள், ஏன் அழுகிறாய் என்று கேட்ட கடவுள் உங்களையும் என்னையும் கேட்கின்றார். கேட்போம், நம்பிக்கையோடு அவரை தேடுவோம், நம்பிக்கையோடு அவருடைய பரிந்துரை நாடி நிற்போம், நம்பிக்கையோடு விடாமுயற்சியாக அவருடைய பரிந்துரையை புண்ணிய அந்தோனியார் வழியாக ஒவ்வொரு நாளும் தேடுவோம், ஒவ்வொரு நாளும் தேடுவோம். எறும்பூர கல் தேயும் என்பார்கள். எறும்பூர நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம். நம் இல்லத்தில் கூடி ஜெபிப்போம், அவர் நோக்கி அழுவோம். யார் யார் காலில் உட்காந்து அழுகிறோம், யார் யாருக்கிட்ட சொல்லி புலம்புறோம் வேணாம். நம் குரலை கேட்க, நம் கண்ணீரை துடைக்க இறைவன் இருக்கிறார். இறைவனுடைய பரிந்துரை நமக்கு பெற்றுத் தருவதற்காக புனித அந்தோனியார் இருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள். இன்றைய நவநாளில் நன்மைகள், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் பெற்றிருக்கிறோம். இது நாள் வரை எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை நல்ல மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனை நல்ல மனிதன் உடனிருப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அத்தனைக்கு நன்றி சொல்வோம், அத்தனைக்கு நன்றி சொல்வோம். இது நாள் வரை பாதுகாத்து வந்த இறைவனுக்கு புனிதர் வழியாக நன்றி சொல்வோம். இனியும் என்னை காப்பார், இனியும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என்னுடைய உழைப்பை, முயற்சி, ஆசிரியத்து இறைவன் காப்பார் என் நம்பிக்கை நிறைந்த நிலையில் நன்றியோடு இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். ஆம், அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள். நம்பிக்கையோடு ஆண்டவர் தேடுகின்றவர்கள் ஆண்டவர் அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்கள் முகத்தின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குவார். உங்களுக்கும் எனக்கும் ஆசி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.